Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. 100 பேர் இருக்கிற மாதிரி சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? ஞாயிறு கடன் திருநாட்கள் எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கோம். சந்தோஷமான இருதயத்தோடு இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு துதிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறை வார்த்தைக்குள்ள கடந்து செல்லுவோம். யாரோட இருதயத்துல யாவது பாரம் ஏதாவது இருக்கா? இருதயத்துல பாரம், இருதயத்துல ஒரு சுமை வச்ச மாதிரி இருக்கா? ஆமா, ஆண்டவர் அது எல்லாவற்றையும் எடுத்து மாற்ற ஒரு ஈஸியான ஒரு ரிலீஃபான இருதயத்தோடு இங்க இருந்து போக ஆண்டவர் இன்னைக்கு திட்டமா இருக்கிறார். அதனால எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருங்க. எங்கே நாமத்தினால் 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கார். இங்க ஆண்டவர் இருக்கிறத விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? எத்தனை பேர்? 2 பேர் இருந்தாலே ஆண்டவர் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இங்க நம்ம எத்தனையோ பேர் இருக்கோம் இல்லையா? அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம் உள்ள பரிசுத்தம் உள்ள திருமுகம் பரலோகத்திலிருந்து நம்மை நோக்கி உற்று நோக்கி கொண்டார். ஆண்டோடைய வார்த்தை அழகா சொல்கிறது, விண்ணகத்திலிருந்து அவர் வையகத்தை உற்று நோக்குகிறார். அவருடைய கண்கள் 1000 ஒளி படைத்த கண்களாய், தீ பிழம்புகளை போன்ற ஒரு ஒளி படைத்த கண்களாய் அவருடைய பிள்ளைகளாக நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அப்ப அவரை தேடி வந்திருக்கிறோம், வாஞ்சையாய் ஆசையாய் அவரை தேடி வந்திருக்கிறோம். அப்ப இன்றைய நாளுக்குரிய ஆசீர்வாதம், இன்றைய நாளுக்குரிய அபிஷேகம், இன்றைய நாளுக்குரிய விடுதலை நமக்கு உண்டாகும். ஆமென். விசுவசிக்கிறீங்களா? விசுவசித்து நம்ம இன்றைய நாளுக்குரிய அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை, சுகத்தை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதத்தை ஆம் என்றும் ஆமேன் என்று நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் இங்கு அழைத்து வந்திருக்கிறார். அழைப்பு கொடுக்கப்பட்டது அநேகருக்கான ஆண்டவர் நம்மளை மட்டும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நான் விரும்பினதாலோ, நீங்க விரும்பினதாலோ, இல்ல தற்செயலாவோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அவர் முன்குறித்து வைத்தோரை அழைக்கிறார். அழைக்கிறவரை அவர் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுக்கிறவர்களை மாட்சியிலும் அவர் பங்கு கொடுக்க செய்திருக்கிறார். அப்ப தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாகவே எபேசியர் 1:4 பிரகாரம் நம்ம யாவரும் தூயோராகவும் மாசற்றராகவும் இருக்கும்படி கிறிஸ்து வழியாக முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து வழியாக நாம் ஒவ்வொருவரும் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே, உலகம் தோற்றுவதற்கு முன்பதாகவே நாம் முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு பேரு பெற்ற பாக்கியவான் நிறைந்த ஒரு ஜனம் பாருங்க. நம்முடைய தசைகள் உருவாவதற்கு முன்பதாக, எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே, நரம்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை உற்று நோக்கி இருக்கிறது. நம்முடைய உள் அவயங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் நம்மை ஆய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்ப இன்றைக்கு எந்த இருதயத்தோடு நம்ம அவரை நோக்கி வந்திருக்கிறோம்? எவ்வளவு வாரத்தோடு அவரை நோக்கி வந்திருக்கிறோம்? எவ்வளவு ஆசையோடு அவரை நோக்கி வந்திருக்கிறோம்? அது உலகப்பரமான ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு போராட்டத்தோடு எனக்கு விடுதலை வேண்டும் என்று வந்திருக்கலாம், இல்ல நான் ஆவியில பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விண்ணக ஆசீர்வாதத்துடைய வாஞ்சியோடு நம்ம வந்திருக்கோம். அது எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அதை சந்திக்க, நம்மை பலப்படுத்த, விழுந்து கிடக்கிற நம்மை தூக்கி நிறுத்த, பாரப்பட்டிருக்கிற நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த, காயப்பட்டிருக்கிற நம்முடைய இருதயங்களுக்கு கட்டுப்போட அவர் இறங்கி வர வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். அப்ப இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் அவர் ஆராதிப்போமா? எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட, சத்துருவானவன் நமக்கு எதிராக எழும்பி நின்று நமக்கு எதிராக விரிக்கிற வலைகள், கண்ணிகள் முறியடிக்கப்பட, அவருடைய அபிஷேகம் நிறைவாய் நம்ம மத்தியில, நம்முடைய இருதயத்தில், நம்முடைய குடும்பங்களை கடந்து வர தடையா இருக்கிற அது பாவக்கட்டா இருக்கலாம், சாபக்கட்டா இருக்கலாம், மரணக்கட்டுகளா இருக்கலாம், நமக்கு எதிராக எழும்பி நின்று செயலாற்றி கொண்டிருக்கிற பார்வோனின் படையா இருக்கலாம், கோலியாத்தினுடைய படையா இருக்கலாம், என்னுடைய சுய பலனால என்னால சந்திக்க முடியாத சவால் இருந்த சூழ்நிலைகளா இருக்கலாம். ஏதுவாகிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். செய்து முடித்து விட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து சிந்திய மகா பரிசுத்தம் உள்ள விலையேற பெற்ற ரத்தம் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டது. அப்ப நம்ம முழுவதும் அந்த ரத்த கோட்டைக்குள்ள, அந்த ரத்த கோட்டைக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு. எபிரேயர் 9:22 பிரகாரம், திருச்சட்டத்தின் பிரகாரம் ரத்தத்தினால் எல்லாம் தூய்மையாக்கப்படுகிறது. ரத்தத்தினால என்று விடுதலை இல்லை, ரத்தத்தினால என்று விடுதலை இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை.
அப்ப நமக்கு எதிராக எழுமி நிற்கிற பாவக்கட்டு, சாபக்கட்டு, இருளின் அந்தகாரம் முறியடிக்கப்பட அப்படி ரத்த கோட்டைக்குள்ள நம்ம அடைக்கலம் பெற வேண்டும். அப்படி நம்ம எழுந்திருத்து நிற்போமா? அப்படி ஆண்டவரை ஆராதித்து குதித்து ஒரு 10 நிமிஷம் ஆவியானவருடைய வழிநடத்தலின் பிரகாரம் நம்மை முழுவதுமாய் அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள, அவருடைய எக்கினி கோட்டைக்குள்ள, அவருடைய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைகளை ஒப்பு கொடுங்க. இருதயங்கள் உடைக்கப்பட வேண்டும், இருதயங்கள் திறந்து கொடுக்கப்பட வேண்டும். அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா அவருடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தம் இந்த வளாகம் முழுவதும், இந்த வீடு முழுவதும், இந்த ஆலயம் முழுவதும், அப்பா இந்த அறை முழுவதும் ஊற்றப்படும்படி உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினுடைய அபிஷேகம் எவரையர் 10 வசனத்தின் பிரகாரம் உடைய திருவிழத்தின் பிரகாரமாக ஒரே ஒருமுறை நீர் எங்களுக்காக சிந்தின விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தம் ஐயா 10-14 வசனத்தின் பிரகாரம் தூயோர் ஆக்கப்பட்ட எங்களை நிறைவுள்ளோர் ஆக்கும்படி சிந்தப்பட்ட விலையேற பெற்ற ரத்தத்தினுடைய முத்திரை அபிஷேகம் அப்பா 1 வசனத்தின் பிரகாரம் ஓ வழி வழியாய் வந்திருக்கிற எங்களை மூதாதையருடைய பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு எல்லா இருளின் அந்தகாரங்கள் இருந்து எங்களை விடுதலையாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஓ விலையேற பெற்ற மாசு மறுவற்ற பரிசுத்த ரத்தத்தினுடைய முத்திரை அபிஷேகம் இப்பொழுதே இந்த அறை முழுவதும் எல்லா மூல முடுக்குகளிடம் கூடியிருக்கிற ஒவ்வொரு மகன் மீதும் மகள் மீதும் உச்சல் தலையிருந்த உள்ள காப்பரிக்கும் நாடி நரம்புகள் எதுவும் மச்சங்களை பாய்ந்தோடும்படி எல்லா கட்டுக்கிற நிர்மூலமாக்கப்பட்டும்படி பரிசுத்த ஆவியாருடைய வல்லமைக்கு, பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்துக்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொரு பாவப்பட்டும் அப்பா இசைக்கிற மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லா பாவப்பட்டு வாரங்கள், சுமைகள், குடும்பத்தில் இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தமின்மைகள், அப்பா அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தமின்மைகள், வார்த்தைக்கு விரோதமாக எழுதி செயல்படுகிற பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள், மந்திரங்கள், சூழ்ச்சிகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ரத்தத்தினுடைய வல்லமையினால வார்த்தையினுடைய வல்லமையினால சபித்து நிர்மூலமாகி நித்திய நரகத்துக்கு தள்ளி ஒரு காவாரா சத்திரி பாதாளத்திற்கு அவரை தள்ளுகிறோம் ஐயா. ஏறப்பட்ட ரத்தம் ஆவேலின் ரத்தத்தை காட்டுகிற எதிரே 12-24 வசனத்தின் பிரகாரம் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற இருக்கிற விலையேறப்பட்ட ரத்தம் ஊற்றப்படும்படி ஒவ்வொரு மகள் மீதும் இந்த அறையை முழுவதும் அரசாங்கத்தை பாலிய விருந்தபடி அன்னை மதியாத விண்ணகம் உருவிய பட்டயத்தோடு பாலிய விருந்தபடி ஆட்சியாளர்கள் அதிகாரம் செலுத்துவோர் வான்களை சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள், மந்திரங்கள், சூழ்ச்சிகள் அவர்களுக்கு எதிராக எழுப்புகிற எல்லா சதித்திட்டங்கள் நிர்மூலமாக்கப்படும்படி ஆட்டுக்குட்டியாடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆட்டுக்குட்டியாடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அடி. ரத்தத்துக்குள்ள அடைக்கலம் புகுகிறோம் ஐயா. சந்திரிக்க ஒரு தீக்க வாராக்க தீக்கடர அந்த ரஷ்யந்தர ஒரு
கோட்டைக்குள் அடைக்கலம் தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு பரலோகத்தினுடைய பாதுகாப்பு உண்டாகிறது. பரலோகமே உனக்காக பாளையம் இறங்குகிறது. பரலோக தூதர்கள், அன்னை மரியாதைகள், விண்ணக கூட்டணி, மிக்கேல் தூதர், அபேல் தூதர், கப்ரியேல் தூதர், உன்னுடைய பட்டயத்தோடு ஓ நம் மத்தியில இந்த அறை முழுவதும் எல்லா மூல முட்டுக்களிலும் பரலோகமே பாளையம் இறங்குகிறது. அவருடைய மகா பரிசுத்த
இன்றைக்கு 1 கோடி முதல் மறுகோடி வரை உம்முடைய நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை பலி, எல்லா துதி பலி, எல்லா புகழ்ச்சி பலி, எல்லா நன்றி பலி யாவற்றுக்கும் உரியவர் நீர் ஒருவர் ஐயா. பரிசுத்தர் என்பது உம்முடைய பெயர், தூயவர் என்பது உம்முடைய பெயர். ஒவ்வொருவருக்கே நாங்கள் துதிகன மகிமை ஆராதனை செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே, எங்களை அனல் மூட்டுகிறவரே, எங்களை தட்டி எழுப்புகிறவரே, மீண்டும் ஒரு விசை உம்முடைய பரலோகம் திறக்கப்படும்படி, பரிசுத்த வல்லமை, பரலோக வல்லமை, பரிசுத்த அக்கினி, பரலோக அக்கினி இந்த அறை முழுவதும் நிரப்பப்படும்படி, ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படும்படி, வார்த்தையின் வல்லமை வெளிப்படும்படி, ஓ பரலோகம் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக, பரிசுத்த நெருப்பு ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு விஷயங்களை தட்டி எழுப்பப்படுவதாக. மரியாளோடு 120 பேர் கூடியிருந்த பொழுது திருத்துதர் பணிகள் 2 வசனத்தின் பிரகாரம் அக்கினி நாவுகளாய், ஓ பிளவுண்ட நாவுகளாய் ஒவ்வொருவது இறங்கி வந்த அதே வல்லமை நாவி நாசரேத்து இயேசு கிறிஸ்துவிடம் முடிகொண்டிருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8:11 வசனத்தின் பிரகாரம் அப்பா சாவு கேட்டுவான எங்களுடைய சரீரங்களை ஓ புதுப்படை பாக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஓ எங்கள் உள்ளங்கள்ல மீண்டும் ஒரு விசை, ஓ எங்கள் உடல்ல, எங்கள் உள்ளங்களை, எங்கள் ஆவில மீண்டும் ஒரு விசை எங்களை அனல் முட்டி எழுப்பப்படும்படி, எங்களை தட்டி எழுப்பப்படும்படி, உணர்ந்த எலும்புகள் மீண்டும் உயிர் பெற்று எழும்படி, அப்பா எங்களுடைய விசுவாசம் உயிரோட்டம் உள்ள விசுவாசமாக மாற்றப்படும்படி, மீண்டும் உமக்காய் எழுப்பி பிரகாசிக்கப்படும்படி, ஓ ஒரு கடோக வல்லம், ஒரு பரிசுத்த வல்லம் ஊற்றப்படுவதாக. ஒரு அரி அரி அரிஷ்டா அந்த ரபோபதி தரவரை கரஹத்தரவ விஷந்திரி போபோது கரரவ ஆழத்திலிருந்து ஆவியானை வரவேற்போமா பிள்ளைகள்? எத்தனை பேருக்கு ஆவியானுடைய பிரசன்னம் என் மத்தியில வேணும்னு உணர்றீங்க? ஆவியானுடைய பிரசன்னம் எனக்கு வேணும், என் மத்தியில வேணும். ஆவியான இல்லைன்னா என்னால வார்த்தைக்குள்ள போக முடியாது, வார்த்தையினுடைய ஆழத்தை என்னால புரிந்து கொள்ள முடியாது என்று உணர்ந்து ஆவியானவரே ஒரு விசை என் உடலை, என் உள்ளத்தை, என் ஆவிய முழுவதுமா உடைய கண்ட்ரோலுக்குள்ள தரம்பா. என் நான் அல்ல, என் புத்தி அல்ல, என் அறிவு அல்ல, என் சுய சிந்தனை அல்ல. அப்பா நீங்க உங்களுடைய வார்த்தையினுடைய வல்லமையின் உங்களுடைய வார்த்தையினுடைய வல்லமையுடைய ஆழத்திற்கு என்னை அழைத்து செல்லுங்க. உங்களுடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்திற்கு என்னை அழைத்து செல்லுங்க. என் ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுங்க. உலகத்திற்கோ ஊழியர்களுக்கோ மறித்து ஆவிக்குள்ள நான் புதுவேலை நடைய, ஆவிக்குள்ள புதுவேலை நடைய, புதிய புதிய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள, பரலோகத்தை நோக்கி என் கண்களை நான் பதிய வைக்க, ஒரு புதிய வல்லமை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படியே விண்ணகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடந்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடந்துமே. ஆட்கொண்டு எங்களை ஆட்கொண்டு எங்களை நிறைய வார்த்தைகளை நம்ம உபயோகித்து நிறைய ஜெப கருத்துக்களை ஏறெடுக்கலாம். ஆனா ஆவியானவருடைய துணை இல்லாம ஜெபிக்கிற ஜெபம் காற்றோடு காற்றாய் பறந்து போயிடும். அபிஷேகம் இல்லாம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வல்லமை இருக்காது. நான் ஜெபிக்கிற ஒரு ஜெபமும், என் நாவிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் ஆவியில நிறைந்திருக்க வேண்டும். என்னுடைய மனித ஞானத்தினாலோ, என்னுடைய மனித அறிவினாலோ, எனக்கு தெரிந்திருக்கிற வசனத்தினாலோ நான் வைத்து ஜெபித்தேனாயில் என்னுடைய ஜெபத்திற்கு வல்லமை இருக்காது. பரலோகத்தை அது ஊற்றி பாய முடியாது. பரலோகத்தினுடைய கவனத்தை அது ஈர்க்க முடியாது. என்னுடைய ஜெபம், என்னுடைய துதி, என்னுடைய ஆராதனை, என்னுடைய விண்ணப்பம் பரலோகத்தினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். என்னுடைய ஆராதனை பரலோகத்தினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். நான் வாசிக்கிற வார்த்தையினுடைய ஆழத்துக்கு நான் கடந்து செல்ல போக வேண்டும் என்றால் என்னுடைய உடலும், என் உள்ளமும், என் ஆவியும் ஆண்டவரின் ஆவியோடு
என்னுடைய ஜெபத்திற்கு வல்லமை. ஆண்டவருடைய இருதயத்தினுடைய துடிப்பை அறிந்து என்னால ஜெபிக்க முடியும். ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்சியை அறிந்து என்னால ஜெபிக்க முடியும். அந்த ஜெபத்திற்கு வல்லமை வரும். அப்ப ஜெபிக்க வைக்கிறவர் யார்? ரோமர் 8:26 பிரகாரம் சொல்லனா பெருமூச்சோடு எனக்குள் இருந்து என்னை ஜெபிக்க வைக்கிறவர் யார்? ஆவியானவர். எனக்கு ஜெபிக்க தெரியாது, வார்த்தை தெரியாது, யாருக்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், ஆவியில எப்படி ஜெபிக்கணும் என்று என்னுடைய சொந்த ஞானத்தினால அறிவினால என்னால ஜெபிக்க முடியாது. ஆனா ஆவியானுடைய ஆளுகை எனக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு நொடிய ஒரு கணமும் என்னுடைய வார்த்தையுடைய சிந்தனையின் சொற்களின் செயல்கள் எல்லாமே ஆவியானால் இயக்கப்படும் பொழுது பரலோகத்தை நோக்கி என்னுடைய ஜெபம் இருக்கும், வல்லமை உடையதா இருக்கும், நெருப்பா இருக்கும். எலியா ஜெபித்த ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து அக்கினி இறக்கப்பட்டது. என்னுடைய ஜெபத்திற்கும் பரலோகம் திறக்கப்படும். ஆனால் அதற்கு என்னுடைய ஜெபம் ஆவியில இந்த 5 ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். கேட்போமா? ஆவியான நிரப்புங்க. நான் என்னுடைய பலன் கொண்டு நான் ஜெபிக்க கூடாது, என்னுடைய ஞானம் கொண்டு நான் ஜெபிக்க கூடாது, ஆவியில நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வைக்கிற எங்கள் ஜெப வீரனே, எங்கள் துணையாளரே, எங்களை துதிக்க வைக்கிற எங்கள் துணையாளரே, எங்களை நிரப்புங்க என்று சொல்லி கேட்போமா? ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை கவர்ந்திட வாருமையா, கவர்ந்திட வாருமையா, ஆடி வந்து எங்களை அருளாக்குமே, ஆட்கொண்டு எங்களை அருளாக்குமே, அன்பினார் என்று அழகறியும், அன்பினார் என்று அழகறியும், ஆவியான எங்களது தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்தி, ஆவியான எங்களது தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்தி, ஆட்கொண்டு எங்களை அழகாக்கும், ஆட்கொண்டு எங்களை அழகாக்கும், அன்பினார் என்று அழகறியும், அன்பினார் என்று அழகறியும், ஆவியான எங்களது தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. எங்களுக்கு நாளுக்கு ஆவியானவரை கேட்போமா? நிரப்புங்கப்பா. இந்த மகிமை உம்முடைய மகிமை அப்பா, இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய மகிமை உம்முடைய பிரசன்னம் மூடுவதற்காக நன்றி டாடி. எங்களை திறந்து கொடுக்கிறோம் ஐயா, எங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மோசேயை பார்த்து சொன்னீரே, நீ இருக்கிற இடம் புண்ணிய பூமி, உன் காலடியில் இருக்கிற உன் பாதத்தில் இருக்கிற பாதப்படிகளை காலடிகளை கழற்றி விடு என்று சொன்னீரே ராஜா. அப்பா, உடைய பரிசுத்தமான சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாதவைகளை, நீர் அருவருக்கிறவைகளை, உடைய வார்த்தைக்கு விரோதமானவைகளை, உடைய பரிசுத்த ஆவியை செயலாற்றுவதற்கு தடையாயிருக்கிறவர்களை அப்பா நீ சுட்டரித்து நிர்மூலமாக்கி உடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுத்தப்படும்படி உடைய பரிசுத்த வல்லமை பரலோக வல்லமைகளை நிரப்பினதற்காக நன்றி ஐயா. அப்பா, நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா, நாங்கள் விசுவசிக்கிறோம் நடி. உடைய சமூகம் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. அப்பா, திருக்கிற பணிகள்ல நீதியாவுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன் ராஜா. உடைய வார்த்தை உடைக்கப்பட்ட பொழுது நீதியாவுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன் நடி. ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பேதுரு ஐயா இறைவாக்கு உரைத்த பொழுது அப்பா 3000 பேராக 5000 பேராக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மீட்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திறந்த இருதயத்தோடு உடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்களே. அப்பா, இந்த சிறு மந்தையை கூடி இருக்கிற சிறு மந்தையை உடைய வார்த்தையை தாகத்தோடு ஏக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள திறந்த இருதயத்தோடு வந்திருக்கிற இந்த சிறு மந்தையை ராஜா, இரக்கத்தினுடைய வல்லமைக்கு, இரக்கத்தினுடைய அபிஷேகத்திற்கு, உடைய வார்த்தையின் வல்லமைக்கு, தூய ஆவியானுடைய முத்திரைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, விதைக்கப்பட போகிற ஒரு விதையையோ சத்ருவானால் திருடி கொள்ளாதபடி பாதையோரம் நிழப்பட்ட
அப்பா அந்த பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி டாடி. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஐயா. திரும்ப சாமலுக்கு இந்த அடிமையை மறைத்து உடைய நாம மாத்திரமே மகிமையடை செய்யும்படி அப்பா என் நாவோடு நாவாக நீர் பேசுவீராக. அக்கினி பட்டயங்களாக, அக்கினி ரதங்களாக உடைய வார்த்தை வெளிப்படுத்தபடி இருதயங்கள் ஊடுருவ குத்தி அப்பா உடைய வார்த்தைகளுடைய மகிமை வெளிப்படும்படி என்னை தாழ்த்துகிற, என்னை அர்ப்பணிக்கிறவையா. எல்லா துணி எல்லா மகிமைய இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லவருமாகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு அர்ப்பணித்து ஒப்புப்படுத்து எங்க தாய் கன்னிமரியே அவருடைய மாசற்ற எங்களை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? பாரமா இருந்தவங்களா எப்படி இருக்கீங்க? பாரமா இருந்த இருதயங்கள்லாம் எப்படி இருக்கு? லேசா இருக்கு சிஸ்டர். கரங்கர கஷ்டம் லேசா இருக்கு சிஸ்டர். லேசா இருக்கா? உண்மையே சொல்லணும். ஆமா சிஸ்டர். சிஸ்டர் கேட்டாங்க, சொல்லிதான் ஆகணும், அப்படிதான் சொல்லக்கூடாது. உண்மையாகவே இருதயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நான் கேட்கிறேன். சரி, இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே உட்கார்ந்துக்கலாம். ஆண்டுடைய வார்த்தை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். நான் பேசுறது கிளியரா கேட்குதுங்களா? ஒரு மாதிரி கிளவுடட் வாய்ஸா இல்லை கிளாரிட்டி இல்லாமலாம் இல்லை, கிளியரா இருக்கு. ஆவியாருடைய பிரசனத்தை உணர்ந்தீங்களா? எஸ் சிஸ்டர். உணர்ந்தீங்களா? சிஸ்டர் கேட்குறாங்க, ஓ சொல்லிடணும்னு சொல்ல வேண்டாம். ஃபீல் பண்ண சிஸ்டர். ஆவியாருடைய பிரசனத்தை உணர முடிஞ்சுச்சா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு கேள்வி, மனிதனுடைய வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள்? புரியல. கடவுள் எண்ணிக்கை வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு 100 வயசு வரைக்கும் நான் வாழணும் ஆசை? வாழ்ற வயசுல நிம்மதியா வாழ்ந்தா போறோம். வாழ்ற வரைக்கும் நிம்மதியா வாழ்ந்தா போதும். ஆமா, இன்னைக்கு மனுஷங்களுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. காலைல எழுந்ததுல இருந்து உறங்க போற வரைக்கும் போராட்டம். போராடி 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 பலனற்று இருக்கிறோம், பலனே இல்லாம இருக்கிறோம் இல்லையா? யாரு கேட்டாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும், மாடி மாளிகளை படுத்து உறங்கினாலும், ஒரு சாதாரண கொட்டைகளை உறங்கினாலும் எல்லாருக்கும் போராட்டம். ஏதோ ஒரு வகையில போராட்டம். அம்மாவா இல்லையா? எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில போராட்டம். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே போராட்டம். இயேசு போராடினாரா இல்லையா? இயேசுக்கு போராட்டம் இருந்துச்சா? உடல் அளவுல போராட்டம் இருந்துச்சா? உள்ளத்தளவுல போராட்டம் இருந்துச்சா? ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம் இருந்துச்சா? இயேசுவே உடல்ல உள்ளத்துல ஆவியில இவ்வளவு போராட்டம் அனுபவித்த பொழுது மனிதர்களாகிய நாம் ஏமாத்திரம். மனிதர்களாகிய நாம் ஏமாத்திரம். அப்போ போராட்டம் என்பது மனித வாழ்க்கையினுடைய நியதி. போராட்டம் இல்லாம வாழ்க்கை இல்லை. இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை, இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வயது வரம்பு, இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பலன் என்று ஒருவருத்திற்கு ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த போராட்டத்தை நாம் போராடி, எனக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓடி முடித்து, எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவ்வளவு போராட்டம் மத்தியிலும், இவ்வளவு வேதனையின் மத்தியிலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில சாதாரண மனிதனுக்கே போராட்டம் இருக்கும், அதுலயும் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான போராட்டம். அதற்காக கிறிஸ்தவனா நான் ஏன் பிறந்து நினைக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய அழைப்பு ஒரு கிறிஸ்தவனாக, அதிலும் குறிப்பாக ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாக அல்லாதபடிக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டமாக. 1 பேதுரு 2 அதிகாரம் 9வது வசனத்தின் பிரகாரம் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம், அரச குருத்துவ திருக்கூட்டம். அப்ப நம்ம மீது ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு ராஜரீக அபிஷேகம், தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டமாக, அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட தரிசனம் வைத்து அந்த தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டமாக நாம் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நமக்கு நிறைய போராட்டம் இருக்கும், நிறைய போராட்டம் இருக்கும். ஆனா அந்த போராட்டத்தின் மத்தியிலும் எனக்காக நியமிக்கப்பட்ட பாதையை நான் ஓடி முடிப்பேன். அதற்கான வல்லமை, அதற்கான அபிஷேகம் என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். நம்புறீங்களா? சுமையை கொடுக்கிறவர் சுமையை தூக்குவதற்கான தோளையும் கொடுப்பார், தோளையும் கொடுப்பார்.
அவரே எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கிறபடினால, நமக்குரிய போராட்டத்தை அவரே அனுபவித்திருக்கிறபடினால அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார். சரி, ஓகே. அப்ப நம்ம பிறந்ததுல இருந்து தாயின் கருவுல உருவான நிமிஷம் முதல் கல்லறைக்கு போற வரைக்கும் நமக்கு போராட்டம். எத்தனை ஆண்டுன்னு சொன்னேன் நானு? சொல்லலையா? நீங்களே சொன்னீங்களே. இறை வசனத்தின்படி திருப்பாடல் 90:12 வாசிங்க. திருப்பாடல் 90:12 10 வாசிங்க. அதுக்கப்புறம் 12 வாசிங்க. எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே வலிமை மிகுந்தோருக்கு என்பது அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயருமே அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகிறோம். 12 வாசிங்க. எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆமென், ஆமென். அப்ப நம்முடைய வாழ்நாள் எத்தனையா? 70. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா கொஞ்சம் களி, அப்புறம் என்ன அந்த காலத்துல சாப்பிட்டு நம்முடைய தாத்தா பாட்டிகள் சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான உணவு. இன்னைக்கு மேல பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடாம, நூடுல்ஸ், அப்புறம் என்ன நம்மளுடைய ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடாம நம்முடைய மூதாதையர்களை போல கொஞ்சம் ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டோம்னா வலிமை மிகுந்தோருக்கு 80 இருக்கலாம். எங்களுடைய சிஸ்டர்ஸ்லாம் சில பேர் 100 வயது வரைக்கும் கடந்திருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல அவங்க சாப்பிட்ட உணவு பழக்க வழக்கங்கள் அப்படி. இன்றைக்கு நம்முடைய உணவு முறை, நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாமே தலைக்கீழா இருக்கு. அதனால 40 வயசுலயே ஹார்ட் அட்டாக்கு, 30 வயசுலயே ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக்கு, கொலஸ்ட்ரால், பிபின்னு சொல்லிட்டு நம்ம சாகுவதற்கு தயாராவதற்கு முன்பதாகவே மரணத்தை நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இளைய சமுதாயம் இன்னைக்கு மரணத்தை தவறான உணவு பழக்க வழக்கங்களால, தவறான வாழ்க்கை முறையினால மரணத்தை சந்தித்துக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய வாழ்நாள் 70 ஆண்டு, வலிமை மிகுந்தோருக்கு 80. அப்ப பாருங்க, திருப்பாட்டு ஆசிரியர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த 70 ஆண்டுகளை, இந்த 80 ஆண்டுகளை போராட்டம் தான் இல்லையா? துன்பமும் துயரமும் தான். இந்த 70 ஆண்டுகளை 80 ஆண்டுகளை இப்ப நம்ம எல்லாரும் வாழ்ந்துருக்கிறது ஒரு 40, 50. உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு 37 வயசு ஆகுது இப்போ. அப்ப நான் 37 ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கேன். இந்த 37 ஆண்டுகளை நான் கணக்கு பார்த்தேன்னா, இந்த 37 ஆண்டுகளை நான் எவ்வளவு நன்மை அனுபவிச்சிருக்கிறேன், எவ்வளவு தீமை அனுபவிச்சிருக்கேன், எவ்வளவு போராட்டம் அனுபவிச்சிருக்கேன் கணக்கு பார்த்தோம்னா எது நிறைய இருக்கும்? போராட்டம் தான் நிறைய இருக்கும்னு சொல்றீங்களா? துன்பமும் துயரமும் தான் நிறைந்திருக்கு. அப்போ வாழ்க்கை என்பது துன்பமும் துயரமும் நன்மையும் சந்தோஷமும் எல்லாமும் கலந்துதான் வாழ்க்கை. ஆண்டவர் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிச்சிருக்கிறார், அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிச்சிருக்காரு. ஆனா இந்த துன்பமும் இந்த துயரமும் நிறைந்த வாழ்க்கையில நான் எப்படி ஓடுகிறேன், நான் எப்படி வாழ்றேன், எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நான் எப்படி வாழ்ந்து முடித்திருக்கிறேன், எப்படி வாழ்ந்து முடிச்சு எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய கிரீடத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறேன். அதுக்காக தான் திருப்பாடல் ஆசிரியர் கேட்கிறார், ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்படின்னா என்ன? எனக்கு சொல்லித்தாங்க, என் வாழ்நாள நான் ஒரு நாளும் எப்படி வாழணும் என்று எனக்கு சொல்லித்தாங்க. இந்த நாளுக்குரிய போராட்டத்தை, இந்த நாளுக்குரிய சுமைய நான் சுமக்கிறதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க. எனக்கு ஞானம் நிறைந்த இருதயத்தை தாங்க. சங்கீதக்காரர் ஆண்டவர்கிட்ட செபிக்கிறார், ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், எனக்கு ஞானம் நிறைந்த இருதயத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் நான் காலைல எழுந்த உடனே என்ன கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு ஞானம் நிறைந்த இருதயத்தை தாங்க, இந்த நாளை உமக்கு உகந்தபடி வாழ எனக்கு ஞானத்தை தாங்க. வாசிங்க திருப்பாடல் 39 4ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஆண்டவரே என் முடிவு பற்றியும், ஆண்டவரே என் முடிவு பற்றியும், என் வாழ்நாளின் அளவு பற்றியும், என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தோம். அப்போது நான் கொள்வேன். தொடர்ந்து வாசிங்க. என் வாழ்நாளை சில விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுட்காலம் உமது பார்வையில் ஒன்றுமில்லை. எனது ஆயுட்காலம் உமது பார்வையில் ஒன்றுமில்லையா? உண்மையில் மானிடர் அனைவரும் தம் உச்ச நிலையிலும்
இட்லி போன்றவரே. மானிடர் அனைவரும் தம் உச்ச நிலையிலோ நீர் குழி போன்றவரே. ஆமென். ஆமென். என்ன யோசிக்கிறீங்க இதை வாசிக்கும் பொழுது? நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய நிலையாமை, ஒன்றுமில்லாமை. திருப்பாலாசிரியர் அழகா சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு விரற்கடை அளவாக்கி இருக்கிறார். நம்முடைய ஆயுட்காலம் அவருடைய பார்வையில ஒன்றுமே இல்லை. அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. யோசித்து பார்க்கும்போது அதான் நம்ம சபை உரையாடல் புத்தகத்துல பார்ப்போம். 1ஆம் அதிகாரத்துல எல்லாமே வீண். நீங்க காலைல எந்திரிச்சு நைட்டு போற வரைக்கும் ஓடி உழைக்கிறீங்க. அம்மா இல்லையா? வாசிங்க நம்ம சபை உரையாடல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. முற்றிலும் வீண் என்கிறார். முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். முற்றிலும் வீண், எல்லாமே வீண். முற்றிலும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெரும் பயன் என்ன? தொடர்ந்து வாசிங்க. ஒரு தலைமுறை மறைகின்றது, ஒரு தலைமுறை தோன்றுகின்றது, உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது. ஆமென். ஞாயிறும் தோன்றுகின்றது, ஞாயிறும் மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன, எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்தும் சலிப்பையே தருகின்றன. அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை, எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. எவ்வளவு ஆழமுள்ள வார்த்தைகள் பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் புரிஞ்சிச்சு? ரொம்ப பெருசா இருந்துச்சு, அதனால காது கொடுத்து கேட்க முடியல இல்லையா? இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. சபை உரையாளர் 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்துல வீண், முற்றிலும் வீண் என்கிறார். வீணா தோணுதா? இவ்வளோ பெரிய வீடு கட்டி, இவ்வளோ பாடுபட்டு, பிள்ளை குட்டிகளை பெற்று கல்யாணம் பண்ணி, அவங்களுக்கு ஒரு வேலை, அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து, இது எல்லாமே வீண் எல்லாரும் சொல்ல முடியுமா? இது வாழ்க்கைக்கு அவசியம், நம்மவா இல்லையா? பொருளாதாரம் அவசியம், வீடு அவசியம். ஆண்டவர் நம்ம ஏழைகளாகவோ தரித்திரர்களாகவோ பிச்சை எடுத்து வாழணுமே என்று அவருடைய சித்தம் அல்ல. எல்லாவற்றையும் நம்ம ஆண்டு அனுபவிக்க வேண்டும். ஆனா ஒன்றை மனதில் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்னது? எல்லாமே நிரந்தரமானவை அல்ல, நிலையானவை அல்ல. நிலையாமையை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கை ஒரு நிலையற்ற வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. as long as நம்ம இருக்கிற வரைக்கும், நம்ம உலகத்துல இந்த வாழ்க்கை என்ற கொடை ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரைக்கும் நம்ம நிறைவாய் வாழ்ந்து முடிக்கணும். அதுதான் அவருடைய திட்டமா இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக, போராட்டங்களை கடந்து, துன்ப கஷ்ட நஷ்டங்களை கடந்து, அவருக்கு உகந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்து அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது தான் நமக்காக அவர் வைத்திருக்கிற திட்டமா இருக்கிறது. ஆனா இந்த நிலையானவற்றை, நிலையற்றவற்றை நிலையானதாக கொண்டு நான் ஓடும் பொழுதுதான் என்னுடைய சாக்கில் இருந்து நான் மாறுறேன். எனக்காக நியமிக்கப்பட்ட பாதையிலிருந்து நான் மாறி போகிறேன். அப்பதான் எல்லாமே வீணாகிறது. நம்ம காலில இருந்து மாலை வரைக்கும் பாடுபட்டு உழைத்து நைட்ல ஒரு குடும்ப ஜெபம் சொல்லாம தூங்க போறது நல்லா இருக்கா? நாள் முழுவதும் உங்களுக்காக பலனை கொடுத்த, ஓடுவதற்கு சக்தியை கொடுத்த, ஆற்றலை கொடுத்த, வல்லமை கொடுத்த, உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல உங்களோடு கூடவே நடந்த உங்க தகப்பனை மறந்து நல்லா வயிறு முக்க சாப்பிட்டு குடும்பத்தோட டிவி பார்த்துட்டு குடும்பத்தோட கும்மால் அடிச்சுட்டு உறங்க போயிட்டா, உன்னை படைத்தவரை நினைக்காமல் உறங்க போனால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் நிறைவு பெறுமா? நீ உழைத்த உழைப்பு நிலையாய் நிற்குமா? உன்னுடைய உழைப்புக்கான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்ல வர்றார். எல்லாம் வீண். நீ ஆண்டவரை நினைக்காவிட்டால் நீ பெற்றிருக்கிற செல்வம், நீ பெற்றிருக்கிற ஆசீர்வாதம், நீ பெற்றிருக்கிற இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே வீண். ஒரு தலைமுறை தோண்டி ஒரு தலைமுறை உங்களுடைய தலைமுறையா நீங்க உங்க ஆசீர்வதிக்கப்பட்டே இருக்கும்.
உங்களுடைய தலைமுறைக்கு தேவையான சொத்து நீங்க சேர்த்து வைத்துட்டே இருப்பீங்க. காலம் கடந்து போகும், ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். காலங்காலமா உங்களுடைய தலைமுறையை நீங்க சந்திப்பீங்க. ஆனா ஆண்டவரை தேடாம இருந்தோம்னா, என் தலைமுறைக்கு நான் ஆண்டவரை கொடுக்காம இருந்தேனா, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நான் கொடுக்காம இருந்தேனா, நிலையானதா இருக்குமா? நிலையான இந்த பரலோக கானான் தேசத்தை என்னால போய் பார்க்க முடியுமா? எல்லாமே வீணர். தெற்கு காற்றையும் கடலையும் கூட ஆண்டவர் ஒப்பிடுகிறார். காற்று தெற்கு நோக்கி வீசுகிறது, பிறகு வடக்கு நோக்கி வீசுகிறது, சுழன்று 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 அதே இடத்துல தான் வீசும். ஆறுல இருந்து நீர் எதை நோக்கி ஓடுகிறது? கடல் நோக்கி ஓடுகிறது. மீண்டும் அந்த கடல்ல இருந்து இன்னொரு கடலுக்கு போகும். திரும்ப அதே சுழற்சி தான். வேற ஏதாவது மாற்றம் இருக்கா? அதுல வேற மாற்றம் இல்லை. அப்ப மனித வாழ்க்கையும் அப்படிதான். நீங்க பிறந்துட்டீங்க, பிள்ளை குட்டி பெத்துட்டீங்க, வளர்த்து கல்யாணம் ஆகிட்டீங்க, அவங்களுக்கு ஒரு குடும்பம் உருவாகுது, நீங்க மண்ணோடு மண்ணா மக்கி போடுவீங்க. திரும்ப ஒரு தலைமுறை வரும், அந்த தலைமுறை வளர்ந்து இன்னொரு தலைமுறை உருவாங்க, அவங்க மண்ணோடு மண்ணாய் மக்கி போவாங்க. அப்ப இது ஒரு சுழற்சி. இது நிலையா இருக்கா? நிலையாய். அப்ப எதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? போர் அடிக்குதா? உறக்கம் வருதா? சோர்வா இருக்கா? சோர்வா இருக்கா? பேசுறது புரியுதா? போர் அடிக்குதா? அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் கண்முன் கொண்டு, நிலையானவற்றை கண்முன் கொண்டு நான் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதே சபையுரையாளர்கள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது எல்லாமே சலிப்பு தருதான். அம்மாவா இல்லையா? சில நேரங்களை பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை இது, காலைல எழுந்து ஓடுறோம், நாள் ஃபுல்லா உழைக்கிறோம், நைட்டு திரும்ப வர்றோம், ஏதோ சாப்பிடுறோம், ஏதோ தூங்குறோம், திரும்பவும் காலைல எந்திரிக்கிறோம், திரும்பவும் போறோம். கடங்காரன் வந்து வாசல்ல நிக்கிறான், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள். இன்னைக்கு பேசுறவங்க நாளைக்கும் பேசுறாங்க, நாளைக்கு பேசுறவங்க நாளைக்கும் பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எதிராக எழுதுகிற கூட்டம் எழும்பிட்டே இருக்கும். மனதுல ஒரு சலிப்பு. என்னடா வாழ்க்கை இது, ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்றோம், சாவு வந்தா நலமா இருக்குமே என்று சொல்லி ஒரு சலிப்பான ஒரு வாழ்க்கை சில நேரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில சூழ்நிலைகள் நம்மை அப்படிப்பட்ட எண்ணத்திற்கு தள்ளுகிறது. அது நம்மளால சொற்களால வர்ணிக்க முடியாது, எடுத்துரைக்க இயலாது. சில சமயம் யாருக்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? எனக்குள்ள இருக்கிற சலிப்பை, எனக்குள்ள இருக்கிற வெறுமைய, எனக்குள்ள இருக்கிற தனிமையை, நான் அனுபவிக்கிற போராட்டத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அவனுடைய வார்த்தை எவ்வளவு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற உணர்வுகளை அப்படியே எடுத்து சொல்லுகிறதா இருக்குது அந்த வார்த்தை. சபையுரையாளர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அனைத்தும் சலிப்பையே தருகிறது, அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணில் ஆர்வம் தீர்வதில்லை. அம்மாவா இல்லையா? ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க, விதவிதமா புடவை தூக்கி போடுறாங்க. எந்த புடவை பார்த்தாலும் ஆசையா இருக்கு. இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, இந்த விலை எவ்வளவு இருக்கு, அந்த விலை எவ்வளவு இருக்கு, இது கட்டினா நல்லா இருக்குமா, இது கட்டினா என் புருஷனுக்கு பிடிக்குமா, அவருக்கு இந்த கலர் பிடிக்கும், என் பிள்ளைக்கு இந்த கலர் பிடிக்கும் என்று சொல்லி நம்முடைய கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. பெண்களை மட்டும் சொல்றாங்க, நம்மள சொல்லல, ஆண்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நமக்கும் அப்படிதான் இல்லையா? ஏதாவது ஒரு கடைக்கு போகும்போது தேவையான பொருட்கள் வாங்கும் பொழுது நம்முடைய கண்ணின் ஆர்வம் தீர்வதில்லை. ஆசை யாருக்காவது அடங்கி இருக்கா? எவ்வளவு பணம் இருந்தாலும் சேர்க்கணும், எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிடணும். இன்னைக்கும் நான்வெஜ், நாளைக்கு நான்வெஜ், வாரம் முழுவதும் நான்வெஜ், வாழ்நாள் முழுவதும் நான்வெஜ். அது இல்லைன்னா சாப்பாடு உள்ள என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், உங்களை மட்டும் இல்லை. இதுதான் மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய ஆட்டிடியூட்ஸ் இதுவாதான் இருக்கும். எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை, எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை, எவ்வளவு பார்த்தாலும் கண்ணினுடைய ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு அழகா வசனம் சொல்றது. இதுதான் மனிதன், இதுதான் மனிதன். இது யாராவது மறுக்க முடியுமா? முடியாது. ஆசைகள் என்றுமே குறைவதில்லை. நம்முடைய மனித ஆசைகள் எதுலையா இருந்தாலும் சரி, எதுலையுமே குறைவதில்லை. இன்னும் சேர்க்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் ஞானம் வேணும், இன்னும் அறிவு வேணும், இன்னும் பெருசா வீடு கட்டணும், இன்னும் ஒரு கார் வாங்கணும். யாராவது ஒரு காரோட, யாராவது எனக்கு ஏற்கனவே கார் இருக்குது, ஒருத்தர் ஒரு கார் ஆஃபர் பண்றாங்க, இல்லைங்க எனக்கு ஒரு கார் இருக்கு, அது போதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல மனசு வருமா? எனக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு, இன்னொரு வீடு ஆஃபரா வருது, எனக்கு ஒரு வீடு இருக்கு போதுங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்ல மாட்டோம். அப்படி சொல்றீங்களா நீங்க புனிதர். யாருமே போதும் என்ற மனதோடு மனிதர்கள் வாழ்ந்ததா
வெகு சிலர் வாழ்க்கையினுடைய நிலையாமையை ஒன்றுமில்லாமை அறிந்து இது எனக்கு போதும் என்று சொல்லி வாழ்கிறவர்கள் வெகு சிலர். இப்ப மனிதனுடைய நிலையாமை பற்றி தான் இன்றைக்கு ஆண்டு நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார். மனிதனுடைய நிலையாமை ஒன்றுமில்லாமை குறித்து தான் ஆண்டு நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதான் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு விரற்கடை அளவுக்கு ஒப்பாக இருக்கிறது. காலையில மலர்ந்து மாலையில உதிர்கிற ஒரு மலருக்கு ஒப்பா இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. வாசிக்கிற பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. சபையுரையாளர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. இன்பம் நன்மை பயக்காது என்றேன். ஞானத்தின் மீதுள்ள ஆவலை விட்டு விடாமலே மதுவால் உடலுக்கு களிப்பூட்டவும் மதிக்கெட்ட திட்டத்தில் ஈடுபடவும் தலைப்பட்டேன். மக்கள் தங்கள் குறுகிய உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய நலமான செயல் எதுவென்று அறிவதற்காக இவ்வாறு செய்யலானேன். பெரிய காரியங்களை செய்து முடித்தேன். எனக்கென்று வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை அமைத்தேன். எனக்கென்று தோட்டம் பூங்கா பல அமைத்து அவற்றில் எல்லா வகையான பழ மரங்களையும் நட்டேன். தோப்பில் வளரும் மரங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக குளங்களை வெட்டினேன். ஆண் பெண் அடிமைகளை விலைக்கு வாங்கினேன். என் வீட்டிலேயே பிறந்த அடிமைகளும் எனக்கு இருந்தார்கள். ஏராளமான ஆடு மாடுகளும் எனக்கு இருந்தன. எனக்கு முன் எருசலேமில் இருந்த எவருக்கும் அத்தனை ஆடு மாடுகள் இருந்ததில்லை. வெள்ளி பொன் மன்னர்களின் செல்வம் மாநிலங்கள் ஆகியவற்றையும் சேர்த்து கொண்டேன். இசைவல்ல ஆடவரும் பெண்டிரும் என்னை பாடி மகிழ்வித்தனர். மகிழ்வூட்டும் மங்கையரையும் வைத்திருந்தேன். இவ்வாறு என் செல்வம் வளர்ந்தது. எருசலேமில் எனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட பெரிய செல்வனானேன். எனினும் எனக்கிருந்த ஞானம் குறைபடவில்லை. என் கண்கள் விரும்பின அனைத்தையும் அவற்றிற்கு அளித்தேன். எந்த மகிழ்ச்சியும் என் மனத்திற்கு கொடுக்க நான் தவறவில்லை. என் முயற்சி அனைத்தையும் என் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியூட்டியது. இதுவே என் முயற்சிகளுக்கெல்லாம் கிடைத்த பலனாகும். நான் செய்த செயல்கள் யாவற்றையும் அவற்றை செய்வதற்கு நான் எடுத்த முயற்சியையும் நினைத்து பார்த்தபோதோ அவை யாவும் வீண் என்பதை கண்டேன். அவை அனைத்தும் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும், முற்றும் பயனற்ற செயல்களே. ஆமென். புரிஞ்சுச்சு? ஏதாவது ரொம்ப வேகமா படிச்சுட்டாங்களா? நிறைய வசனங்கள். ஆனா ஒவ்வொரு வசனத்தினுடைய ஆழத்துக்கும் நம்ம போகும் பொழுது இது யார் எழுதுறா? சாலமோன் அரசரை பத்தி நமக்கு தெரியும். வாழ்க்கையில ஏதாவது அவருக்கு குறைவுபட்டதா? மனைவியில குறைபட்டதா? செல்வத்துல குறைபட்டதா? ஆடு மாடுகள்ல குறைபட்டதா? எதிலுமே குறைபடவில்லை. அவர் எல்லாமே சந்தோஷமா எல்லாமே இன்பம் தருவதாக இருந்துச்சு. ஆனா கடைசியில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் கண்களுக்கு விரும்பியது, அவருடைய மகிழ்ச்சிக்கு மனதை கொடுத்தது எல்லாமே இருந்துச்சு. தோட்டம், ஆடு மாடு, மனைவி, பிள்ளைங்க, அவர் அனுபவிக்க வேண்டிய எல்லாமே அவர் வைத்திருந்தார். ஆனா கடைசி அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நான் செய்த செயல்கள் யாவற்றையும் அவற்றை செய்வதற்கு நான் எடுத்த முயற்சியை நினைத்து பார்த்த போதோ அவை யாவும் வீண் என்பதை கண்டேன். ஆமென். தோணுதா இது? இவ்வளோ பாடுபடுறேன், இவ்வளோ பாடுபடுறேன், இது எல்லாம் வீண் என்று சொல்ல தோணுதா? என் நிலையாமை நான் உணராத வரைக்கும், என்னுடைய ஓட்டம் எதற்காக என்பதை நான் உணராத வரைக்கும், எதை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்பதை உணராத வரைக்கும் நீங்க அனுபவிக்கிறது எல்லாமே வீண். நம்புறீங்களா? யாருக்காவது எதிர்கருத்து இருக்கா? மாற்று கருத்து இருக்கா? ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றீங்க? இதுக்காக தானே நம்ம வாழ்றோம், வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக தானே வாழ்றோம். சொத்து சேர்ந்து சந்தோஷமா, மனதுக்கு இன்பமா, கண்களுக்கு பார்க்கறதெல்லாம் குளிர்ச்சியா இருக்கிறதானே நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல தோணுதா? வாழுங்க. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். எல்லாமே நம்ம பெற்று நிறைவாய் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆனா இது எல்லாம் நிலையற்றவை என்பதை நான் உணர்ந்து, எனக்காக குறிக்கப்பட்டிருக்கிறதை கண்முன் கொண்டு அந்த பரலோக தேசமாகி கானான் தேசத்தை நோக்கி தான் நான் ஓடுகிறேன் என்று சொல்லி ஓடும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த உலக வாழ்க்கையில பெற்றிருக்கிற ஆசீர்வாதம். இல்லைன்னா எல்லாமே அதான் அவர் சொல்றாரு, இதற்காக நான் உழைத்த உழைப்பையோ நான் எடுத்த முயற்சி நான் நினைச்சு பார்க்கும் பொழுது அது எல்லாம் வீண். அது எல்லாம் வீண். அது எல்லாம் எப்படியா? ஒரு காற்று பிடிக்க முடியுமா? காற்று இருக்கு, காற்று எந்த திசையில வீசும், எங்க இருந்து வருது, எங்க போகுது என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியுமா? அதை பார்க்க முடியுமா? அதை பிடிக்க முடியுமா? அதற்கு தான் சமம் என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஓட்டம்
அறியாமை நான் உணராத வரைக்கும் ஒரு காற்றை பிடிப்பதற்கு அது ஒப்பாகும். அப்ப எவ்வளவு ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு மாயையான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. ஆமென். உலகத்திற்கு எதையும் நான் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போக முடியாது. அதான் யோபு அழகா சொல்வார். நேக்கட் ஐ கேம் ஃப்ரம் மை மதர்ஸ் womb. ஒரு என்ன சொல்வீங்க? நேக்கட் ஐ கேம் ஃப்ரம் மை மதர்ஸ் womb. கருப்பையிலிருந்து திறந்த மேனியாய் நான் வந்தேன். திறந்த மேனியாய் நான் வந்தேன். திறந்த மேனியாய் தான் என்னுடைய கல்லறைக்கு போட போறோம். கல்லறைக்கு போகும்பொழுது எவ்வளவு நகை போட்டிருக்கேன், எந்த மாதிரியான சாரி கட்டிருக்கேன், எந்த மாதிரியான உடை போட்டிருக்கேன் உங்களால பார்க்க முடியுமா? எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறேன், அந்த சொத்தை எல்லாம் என்னுடைய கல்லறையோடு கூட என்னோடு கூட வரப்போகிறது என்று நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப எவ்வளவு நிரந்தரமற்ற ஒரு பொய்யான ஒரு மாயான ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மாவா இல்லையா? ஒரு மாயையான ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அதன் திருப்பாடல் ஆசிரியர் சொல்வாரு, நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு நீர்க்குமிழி போன்றது. ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் எடுத்து கீழே வச்சோம்னா நெக்ஸ்ட் நிமிஷம் பார்த்தா அது இருக்குமா? இருக்காது, காஞ்சிடும். மறு நிமிஷமே அது காஞ்சிடும். ஒரு நீர்க்குமிழி போன்றது. காலையில உதிர்ந்து மாலையில, காலையில மலர்ந்து மாலையில உதிர்கிற மலருக்கு ஒப்பானது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. அப்ப அப்பேற்பட்ட நிலையற்ற ஒரு வாழ்க்கையை நான் எப்படி கண்ணும் கருத்துமாக பரலோகத்தை நோக்கி என்னுடைய கண்களை பதிய வைத்து வாழ வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஆண்டு நமக்கு வற்புறுத்தி சொல்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன நாளை கொண்டாடுறோம்? தாய் திருச்சபையோடு இணைந்து அனைத்து ஆன்மாக்களுடைய நாளை கொண்டாடுறோம். அப்ப இந்த நாள் நமக்கு நினைவுறுத்துவது என்னது? நிலையாமை, மரணம். எல்லாரும் மரணத்தை சந்திக்க வேண்டுமா? கட்டாயம். மரணம் இல்லாம பரலோகம் இல்லை. மரணம் இல்லாம பரலோகம் இல்லை. மரணம் இல்லாம ஆண்டவரை நம்ம பார்க்க முடியாது. அவரை முகமுகமா நம்ம தரிசிக்கணும்னா இந்த மரணத்தை வந்து நம்ம கடந்துதான் போக வேண்டும். அப்ப இந்த மரணம், இந்த ஆன்மாக்களுடைய நாள் நமக்கு நினைவூட்டுகிற செய்தி என்னன்னா, என்ன? நாமும் ஒரு நாள் மரிக்க வேண்டும். நிலையாமையில தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையாமையில பயணித்துக் கொண்டு நிலையான ஒன்றை கண்முன் கொண்டு நாம் பயணிக்கிறோம். நிலையானது என்னது? நிலையானது என்னது? நிலை வாழ்வு. வாசிங்க பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 3:20. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். எத்தனை பேரு இந்த விண்ணகத்தை நோக்கிதான் நாம் பயணிக்கிறேன் என்ற ஒரு உணர்வோடு கூட பயணிக்கிறோம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படி பயணிக்கிறோமா? விண்ணகத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன், பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சுன்னு ஒரு பாட்டு பாடுறேன்ல, அதை நோக்கி நான் பயணிக்கிறேனா? என்னுடைய இருதயம் பரலோகத்தை நோக்கி ஓடுகிறதா? என்னுடைய சிந்தை, என்னுடைய ஏக்கம், என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் பரலோகத்தை நோக்கிதான் இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி உனக்கு சொந்தமானது அல்ல, உனக்குரியது அல்ல. ஒரு வாடகை வீடு, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அவங்க ஓனர் வந்து என்ன சொன்னா, உங்களுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, நீங்க இடத்த காலி பண்ணுங்கன்னா காலி பண்ணிதான் ஆகணும். இருந்துக்கிறங்க இன்னும் ஒரு மாசம் இருந்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது, முடியாது. மரணம் எப்பொழுது வருவேன்னு நமக்கு தெரியாது. ஆண்டு நம்ம சந்திக்கிற நாள் எப்பொழுது வருவேன்னு நமக்கு தெரியாது. எப்பொழுது ஆண்டுடைய பிரசனத்தில் நம்ம போய் நிற்போம் என்று நமக்கு தெரியாது. மணுமகன் திருடரை போல வருவார். அவருடைய வருகிற நேரமோ காலமோ ஒருவருக்கும் தெரியாது. எப்பொழுது நான் ஆயத்தமா இருக்க வேண்டும். என்னுடைய இருதயம் வாஞ்ச, என்னுடைய இருதயத்தினுடைய ஏக்கம் எல்லாம் எதை நோக்கி இருக்க வேண்டும்? பரலோகத்தை நோக்கி, நிலை வாழ்வை நோக்கி, நிலையானதை நோக்கி இருக்க வேண்டும். இது இருக்கா நமக்குள்ள? நம்முடைய நினைப்பு, நம்முடைய ஏக்கம் எல்லாம் நாளை குறித்த போராட்டம். நாளைக்கு கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வேன்? பிள்ளைகளுடைய படிப்பை எப்படி பார்ப்பேன்? நிந்தை அவமானத்தை எப்படி சந்திப்பேன்?
எப்படி நாளைக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுவேன், எப்படி தேவைகளை சந்திப்பேன், இதுதான் நம்முடைய போராட்டம். எப்படி சொத்து சேர்க்கலாம், எப்படி பணம் சேர்க்கலாம், எப்படி அடுத்தவங்க பேரை கெடுக்கலாம், எப்படி அடுத்தவங்களுக்கு எதிராக எழலாம், எப்படி அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணலாம், எப்படி அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணி அவங்களுடைய பெயருக்கு கேடு விளைவிக்கலாம். இதுதான் நம்முடைய எண்ணமா இருக்கு. எப்படியாவது அவனுடைய வளர்ச்சியை தடை பண்ணணும், எப்படியாவது அவனுடைய காலை பிடிச்சு இழுக்கணும். ஒருத்த வேலை வரான்னா நமக்குள்ள இங்க வயிறு எரியும். எத்தனை பேருக்கு இருக்கு இல்லையா? எல்லாருமே புனிதர்கள், எல்லாருமே புனிதர்கள். நமக்குள்ள நம்முடைய இருதயத்துக்குள்ள உலகத்திற்குரிய ஊனியல் போகக்கூடிய சிற்றின்பங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நொடி நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். அம்மாவா இல்லையா? உடலோடு உள்ளத்தோடு ஆவியோடு இந்த பரலோகத்தை நோக்கி என்னுடைய கண்களை பதிய வைக்காதபடி சத்ருவான ஒரு கர்ஜிக்கும் சிங்கம் போல எப்பொழுது என்னை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். என்னுடைய பரிசுத்தத்தை பாழ்படுத்த, ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை ஓட்டத்தை ஓடி முடிக்க தடையா என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடைகள் இருக்கா இல்லையா? எனக்கு இருக்குப்பா. என்னுடைய அர்ப்பண வாழ்க்கை, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில ஒரு நாளும் போராட்டம். ஆவியில நின்றால் அன்றி, வார்த்தையில இருந்தால் அன்றி, பரிசுத்த ஆவியினால பலப்படுத்தப்பட்டால் அன்றி, வார்த்தையில ஒரு நாளும் பலப்படுத்தப்பட்டால் அன்றி இந்த உலகத்தோடு உன்னால போராடி ஜெயிக்க முடியாது. உலகத்தோடு போராடி ஜெயிக்க உனக்கு பலன் வேண்டும் என்றால் நீ இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான். பரலோகத்தை நோக்கி உன்னுடைய கண்களை பதிய வைத்தால் மட்டும்தான், பரலோகம்தான் என்னுடைய வீடு என்று அந்த உணர்வோடு கூட நீ நடந்தா மட்டும்தான், என் நேசரை, என்னுடைய ராஜாவை நான் முகமுகமாய் நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வாஞ்சியோடு ஓடினா மட்டும்தான் பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா ஆல் அவுட். ஒரு நாள் ஜெபிக்காம இருங்க, ஒரு வாரம் ஜெபிக்காம இருங்க, ஒரு மாசம் ஜெபிக்காம இருங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை நீங்க எங்க இருக்கிறீங்க என்பது புரியும். பாவம் என்ற ஒரு உணர்வே இல்லாமல் போய்விடும். நீ எங்க இருக்கிற என்ற ஒரு உணர்வே இல்லாமல் போய்விடும். ஒரு ஒரு கும்பலா ஒரு ஏற்கனவே டர்ட்டியா இருக்கிற இடத்துல நம்மளால எந்த குப்பையும் தூக்கி போட முடியும். ஆமாவா இல்லையா? இதே ஒரு கிளீனா ஒரு இடம் இருக்கு, ஒரு நல்ல சுத்தம் போய் இந்த இடத்த கூட வச்சுக்கோங்க, ரொம்ப கிளீனா தொடச்சி பெருக்கி கூட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல யாருக்காவது எச்சு துப்பவோ இல்ல டீ குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போடவோ தோணுமா? தோணாது இல்லையா? ஏற்கனவே ஒரு அழுக்கா இருக்கிற இடத்துல, ஏற்கனவே தூய்மையற்ற ஒரு இடத்துல நம்மளால தூய்மையாக்கணும். அப்ப என்னுடைய இருதயம் ஏற்கனவே அழுக்கா இருக்கும் பொழுது, ஏற்கனவே பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த பாவம் என்ற உணர்வு எனக்குள்ள வருமா? அது ஏற்கனவே செத்து போச்சு. ஏற்கனவே அந்த பாவம் என்ற உணர்வு இல்லாம, நான் எதை நோக்கி ஓடுறேன் என்ற ஒரு உணர்வு இல்லாம அது செத்து போன நிலையில இருக்கு. அதனால எவ்வளவுதான் பாவம் பண்ணாலும், உடலுக்கு எதிராக, உள்ளத்துக்கு எதிராக, மனுஷங்களுக்கு எதிராக, சகோதர அன்புக்கு எதிராக, தெய்வீக அன்புக்கு எதிராக, வார்த்தைக்கு எதிராக, கட்டளைகளுக்கு எதிராக நான் பாவம் செய்தாலும், நான் பாவம் செய்கிறேன் என்ற உணர்வே நமக்கு வராது. இதை நான் ஒரு நாள் பாவ சங்கீதனை செய்து, வாரம் பாவ சங்கீதனை செய்து, என் ஆத்மா பரிசுத்தத்துல இருக்கு, என்னுடைய உடலும் என் உள்ளமும் ஆண்டவர் தங்கி வாழ்கிற பலிபீடமா இருக்கு, என்னுடைய உடல் மூவர் தெய்வம் தங்கி வாழ்கிற பரிசுத்த ஆவியான தங்கி வாழ்கிற ஆலை என்பதை உணர்ந்து இதை நான் பரிசுத்தமா பாதுகாத்துக்கணும். இதற்குள்ள ஒரு தெய்வீக பிரசன்னம் இருக்குது. 2 கொரிந்தியர் 4:7 பிரகாரம் ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம் இந்த மண்பாண்டமாகி இந்த உடலை நான் சுமக்கிறேன் என்ற உணர்வோடு நான் வாழும் பொழுது பாவம் செய்ய தோணுமா? தோணாது. எனக்குள்ள ஒரு பரிசுத்தத்திற்கான வாஞ்சை இருக்கும். இன்னும் நான் பரிசுத்தமாகணும், இன்னும் என் தெய்வத்துக்காக நான் ஓடணும், இன்னும் அவருக்குள்ள நான் கலைகூறணும், இன்னும் நான் அவருக்கா வைராக்கியமா ஓடணும், இந்த நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும் என்ற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை எனக்குள்ள இருக்கும். எதை குறித்து நான் கவலைப்படாம, போராட்டத்தை குறித்து கவலைப்படாம, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதை குறித்து நான் பயப்படாம என்னுடைய போராட்டத்தை இயேசுவோடு கூட நான் சேர்ந்து சுமந்து, திருப்பாடல் 18:29 வாசிக்கிறோம். உம் துணையோடு எம்மதிலையும் தாண்டுவேன், உம் துணையோடு எப்படையும் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசுவோடு கூட சேர்ந்து நடக்கும் போது பாடுகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், போராட்டங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வாழ்க்கையில எல்லாமே சுகமா இருக்கும்னு சொல்ல மாட்டேன். ஆனா
பாடுகளின் பாதையிலும் போராட்டங்களின் பாதையிலும் எனக்குள்ள அவர் தருகிற நிறைவு, அவர் தருகிற சமாதானம், அவர் தருகிற நிம்மதி என்னை ஆளுகை செய்யும். ஆமென். எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் தருகிற நிலையான அமைதியும் சமாதானம் என்னுடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். எனக்குள் இருக்கிறவர் பெரியவராய், சாவை வென்றவராய், சகலத்தையும் புதிதாக்குகிறவராய், எனக்குள் இருக்கிறவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். எனக்கு பலன் தருவார், என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னை நிலைநிற்க பண்ணுவார். வாழ்க்கையின் எல்லா பாதைகளையும் கடந்து சென்று பரலோகத்தை நோக்கி நான் பயணிக்க ஒரு பரலோக வல்லமை தருவார். விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாம் இவ்வுடலில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? தொடர்ந்து வாசிங்க. இக்கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் விண்ணுலகு சார்ந்த நம் வீட்டை பெற்றுக்கொள்ள ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, நம்ம இந்த உலகத்துல இருக்கிற குடியிருக்கிற உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் அதுதான் நம்முடைய மரணம். உடலாகிய கூடாரம் அழிந்து போகும் இல்லையா? அதுதான் நம்முடைய மரணத்தின் வழியாக நம்முடைய உடல் அழிந்து போய்விடுகிறது, மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறது. ஆனால் என்னுடைய ஆத்மா எங்கோ ஏற்கப்படுகிறது. கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் உள்ளது. அந்த விண்ணுலகத்துல என்னுடைய ஆன்மா என் ஆண்டவரோடு கூட 2 கலந்து அவர் இருப்பது போல நான் அவரை பார்த்து அவரை முகமுகமாய் தரிசித்து அந்த பரலோக சேனையோடு தன்னுடைய ஆடைகளை, தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியாண்டி ரத்தத்தினால கழுவி வெண்ணாடைகளை அணிந்து கொண்டு குருத்தோலைகளை கரத்தில் ஏந்தி கொண்டு பரிசுத்தர் 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 என்று சொல்லி சதா காலமும் அவரை ஆராதிக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு, அந்த விண்ணுலக கூட்டத்தினரோடு நாம் போய் சேரும் போது அதுதான் நம்முடைய விசுவாசம். அதான் நம்முடைய விசுவாசம். எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கு? நான் அவரை முகமுகமா நான் பார்க்கணும், அவர் இருப்பது போல நான் பார்க்கணும், அவருடைய அழகை நான் தரிசிக்கணும். அன்னை மரியாள், எல்லா விண்ணப்ப கூட்டத்தினர் எல்லாரும் சதா காலமும் அவரை பார்த்துட்டே இருக்காங்க, அவரை தரிசித்துட்டே இருக்காங்க, அவருடைய முகத்தினுடைய அழகை பார்த்துட்டே இருக்கிறாங்க. 1000 ஒளிக்கண்களை படைத்தவராய், தீ பிழம்புகளை போல கண்களை உடையவராய், பஞ்சு போல தலையை உடையவராய், வெண்கல பாதங்களை உடையவராய், பேர் முழக்கத்தோடு, பேரிடி முழக்கத்தோடு, பேர் இறைச்சலோடு பரிசுத்தர் 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 என்று சொல்லி சதா காலம் பரலோகம் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தூதர் கூட்டத்தினரோடு நான் சேர போகிறேன். எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கிறது? அந்த தூதர் கூட்டத்தினரோடு நான் சேர்ந்து அவரை முகமுகமாய் நான் தரிசிக்க போகிறேன். அப்பா, உங்களுடைய சமூகத்தில் நான் வந்து நிற்க போகிறேன். நீ இருப்பது போல உங்களுடைய அழகன், உங்களுடைய முகத்தின் அழகை நான் பார்க்க போகிறேன். உங்களுடைய உடலாகிய திரைச்சிலை, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அவருடைய உடலாகிய திரைச்சிலை அவர் அனுபவித்த பாடு, மரணம் எனக்கும் சத்துருவானுக்கும் இடையே இருந்த அந்த பகைமை என்னும் சுவரை உடைத்துட்டு அவரை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. ஆமென். எபிரேயர் 10:19 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவரது உடலாகிய திரைச்சிலையின் வழியாக நம்ம அவரை முகமுகமாய் பார்க்க போகிறோம். அந்த திரைச்சிலை என்றது அவருடைய உடல்ல அனுபவித்த அந்த பாடு, அந்த மரணம், அந்த ரத்தம், அவர் சிந்தின ரத்தம் எனக்கும் பிற இனத்தாருக்கும் யூதருக்கும் இடையே நின்ற பகைமை என்னும் சுவரை உடைத்து, எபேசியர் 2:13 வசனத்துல அதை வாசிப்போம். பகைமை என்னும் சுவரை உடைத்து நம்ம அவர் இருப்பது போல அவரை முகமுகமாய் அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம பங்கு கொண்டு, அவருடைய மகிமையை நம்ம பங்கு கொண்டு அவர் இருப்பது போல நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சம்? நான் அவரை முகமுகமா பார்க்கணும், அவர் இருப்பது போல நான் அவரை தரிசிக்கணும். அதற்கு நான் ஒரு பரிசுத்தமுள்ள ஓட்டத்தை நான் வாழ்ற இந்த கொஞ்ச நாள்ல, இந்த 80 ஆண்டுகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தை பரிசுத்தமாய் நான் ஓடி அவருக்கு உகந்த முறையில ஓடி அந்த எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக கானான் தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் இந்த பெருமூச்சு தான். இந்த கூடாரத்தில் நம்ம வாழ்ந்தாலும், இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும், இந்த உடலாகிய கூடாரத்துல நான் தங்கி இருந்தாலும் என்னுடைய ஏக்கம், என்னுடைய பெருமூச்சு எல்லாம் எதுவா இருக்கு? விண்ணுலகத்து. உங்களை அறியாமலே, என்னை அறியாமலேயே இந்த ஒரு ஏக்கம், இந்த ஒரு தாகம் நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது. நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, நான் புரிஞ்சுக்கிறனோ இல்ல, எனக்குள்ள இந்த தாகம், இந்த ஏக்கம்
ஊற்றப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையுடைய நியதி. எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் பரலோகம். அந்த பரலோகத்தை நோக்கி தான் நான் ஓடுறேன். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி நிலையற்ற பூமி, ஒரு வாடகை வீடு. என்னுடைய பெருமூச்சு எல்லாம் என்னுடைய விண்ணகம், என்னுடைய தாய்நாடா இருக்கிற அந்த விண்ணகம் தான் என்னுடைய ஓட்டமா இருக்கு. அதற்காக தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். மற்றபடி இந்த உலகத்தை சார்ந்து நான் வந்து கொண்டிருக்கிறது எல்லாமே எதற்கு ஒப்பாகும்? காற்றை பிடிப்பதற்கு ஒப்பாகும். இன்றைய நாள்ல ஆல் சோல்ஸ் டே, நம்ம எல்லா ஆன்மாக்களின் நினைவு கொடுக்கிற இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற செய்தி நிலையாமை. மனிதனுடைய நிலையாமை, நிலையான ஒன்றை ஆண்டவர் கொடுக்க வந்திருக்கிறார். இன்னைக்கு மனிதர்களாகிய நாம் அந்த நிலையானவற்றை, அந்த மாறாத மறையாத அழியாதவற்றை விட்டுட்டு மற்ற எல்லாவற்றையும் நம்ம தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு மனுஷன் எது தேட வேண்டுமோ, எதை நாட வேண்டுமோ, எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் நம்ம நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சத்தியமா காலையில 6:30 7 மணி வரைக்கும் நான் என்ன பேச போறேன்னு ஒரு ஐடியாவே இல்லை எனக்கு. நான் என்ன பேச போறேன், நான் நைட்டு கொஞ்ச நேரம் ஜெபத்துல உட்கார்ந்தேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே வரல. 7 மணி வரைக்கும் நான் காத்திருந்தேன், நான் என்ன பேசணும்னு சொல்லி. நான் என்னோட வர்ஷிப்லாம், எனக்கு தனிப்பட்ட வர்ஷிப்லாம் முடிச்சுட்டு இறை வார்த்தையை திறந்தேன். யோபு புத்தகம் 14ஆம் அதிகாரம் வாசிங்க. யோபு புத்தகம் 14ஆம் அதிகாரம் யோபு 14:1. பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு, வருத்தமோ மிகுதி. பெண்ணிடம் பிறந்த மனிதர்களுக்கு வாழ்நாளோ குறைவு, வருத்தமோ மிகுதி. தொடர்ந்து வாசிங்க. மலர் போல் பூத்து அவர்கள் உலர்ந்து போகின்றனர், நிழல் போல் ஓடி அவர்கள் நிலையற்று போகின்றனர். ஆமென். இத்தகையோர் மீதா உன் கண்களை வைப்பி, தீர்ப்பிட அவர்களை உம்மிடம் கொணர்வி. அழுக்குற்றத்தினின்று அழுக்கற்றதை கொணர முடியுமா? யாராலும் முடியவே முடியாது. அவர்களுடைய நாட்கள் உண்மையாகவே கணக்கிடப்பட்டுள்ளன. அவர்களுடைய திங்கள்களின் எண்ணிக்கை உம்மிடம் உள்ளது. அவர்கள் கடக்க இயலாத எல்லையை குறித்தி. ஆமென். தொடர்ந்து நீங்க வாசிங்க. தயவு செய்து வீட்டுக்கு போயிட்டு இந்த யோபு புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை முழுவதுமா வாசிங்க. இன்னைக்கு மற்ற வசனங்கள் எல்லாம் தொடர்பு படுத்தப்பட்ட வசனங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருந்தா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு மீண்டும் வாசித்து தியானிங்க. இந்த நாட்கள்ல குறிப்பாக நம்ம எல்லா ஆத்துமங்களையும் நினைவு கூறுகிற இந்த நாட்கள்ல மரணத்தை பற்றி தியானிக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கையினுடைய நிலையாமை குறித்து தியானிப்பது ரொம்ப நல்லது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? இன்னும் பரிசுத்தமா வாழ்வதற்கு முயற்சிப்போம். இன்னும் நான் எதுல குறைபட்டிருக்கேன், எதை நோக்கி நான் பயணப்படணும் என்று சொல்லி அதை நோக்கி பயணப்பட என்னுடைய இதயத்துல ஒரு வாஞ்சை உண்டாகும். இது ஆண்டு எனக்கு கொடுத்தாரு காலையில. ஆனா நான் என்ன பேசணும்னு எனக்கு 7 மணி வரைக்குமே நான் என்ன பேசணும் எனக்கு தெரியாது. நான் என்னோட வர்ஷிப்லாம் முடிச்சுட்டு, தனிப்பட்ட ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு, அன்று நீங்க சொல்லுங்க நான் என்ன பேசணும்னு சொல்லிட்டு என்னுடைய அறிவு, எந்த ஞானத்தை மறைச்சு நீங்க வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணேன். பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாளும் புரியும். அதோட நான் மூடிட்டேன். சரி, ஓகே. நிலையாமை, மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலையாமை ரொம்ப அழகான பேசுறாரு பாருங்க. நான் ஏற்கனவே உங்களோட தொடர்புபடுத்தப்பட்ட வசனங்களுடைய அர்த்தங்கள் எல்லாமே இதுல இருக்கு. வாழ்நாளோ குறைவு, வருத்தமோ மிகுதி, மலர் போல உலர்ந்து போகிறார்கள், நிழல் போல நிலையற்று போகிறார்கள். ஆனா இப்பேற்பட்டவர்களின் மீதுதான் உங்களுடைய கண்களை வைக்கிறீர். நம்ம ஏமாத்துறோம். காலையில மலர்ந்து மாலையில மடிந்து போகிற மலருக்கு ஒப்பாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறாருன்னா, என்னை உள்ளங்கையில ஏந்துறாருன்னா, என்னை ஒரு நாளும் ஒரு தாயை போல, ஒரு தகவல்பனை போல ஒரு சுமக்கிறாருன்னா நான் ஏமாத்துறேன். தாவீதுராஜா அதான் அறிக்கிடுவார் இல்லையா? நான் ஏமாத்துறேன். என் குடும்பம் யாது? என்னை இம்மட்டுமா நீ நடத்துவதற்கு, என்னை சுமப்பதற்கு நான் யார்? நான் ஏமாத்து, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, நான் ஒரு தூசு. ஆனாலும் நீங்க என்னை நினைவு கூறுறீங்களே, ஆனாலும் நான் உம்மால மறக்கப்படுவதில்லையே. இப்படியா நீ என்னை நேசிப்பதற்கு, இப்படியா என்னை தூக்கி சுமப்பதற்கு நான் யார்? நான் ஏமாத்திரம் என்று சொல்லி தன்னுடைய ஒன்றுமில்லாமையை தாவீதுராஜா அறிக்கையிடுவார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஒன்றுமில்லாமைய, நம்முடைய நிலையாமைய நம்ம உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
என்னுடைய நிலையாமை உணர்ந்து நிலையானதாகிய பரலோகத்தை நோக்கி நான் பயணிக்க என்று நான் நம்ம அழைப்பு கொடுக்கிறார். அப்படி எழுந்து நிற்போமா? நம்ம இதற்காக செபிப்போம். ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு பல்வேறு விதமான ஆசைகளோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு நீங்க வந்திருக்கலாம். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், சுகம் வேண்டும் அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட எண்ணங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை கேளுங்க. என் கண்கள் விண்ணகத்தை நோக்கி பதிய வைக்கப்பட வேண்டும். என்னுடைய கண்கள் எங்க நோக்கி பதிய வைக்கப்பட வேண்டும்? விண்ணகத்தை நோக்கி பதிய. என் ஆசை, என் வெறுப்பு, என் வாஞ்சை, என் ஏக்கம், என் எதிர்பார்ப்பு எல்லாம் எதை நோக்கி வண்ணமாக இருக்க வேண்டும்? பரலோகத்தை நோக்கி வண்ணமாக. மற்ற எல்லாம் ஆண்டவர்களுக்கு கொடுத்தது இல்லை. நீங்க ஐயோ நான் இதை மட்டும் கேட்டுனா இதை எனக்கு பெற்றுக்கொள்ளாம போயிடுவோம்னு நினைக்காதீங்க. ஆண்டவரையும் அவருக்குரியவற்றையும் முந்த தேடுங்கள், மற்றவை எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுத்து ஒன்றிலுமே குறைபட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் உங்க குடும்பத்துல, உங்களுக்கு தலைவரா உங்க குடும்பத்துல எல்லாமா ஆண்டவர் நீங்க முன்வைக்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களையும் அவரே நடத்தி கொடுப்பார். நீ எதையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எதிர நீங்க குறைபடணும்னு அவசியம் இல்லை. அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அப்படியே பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்துவோமா? சரி, எனக்கு பரலோகத்தின் மீது ஒரு ஆசை, பரிசுத்தத்தின் மீது ஒரு ஆசை, விண்ணகத்தின் மீது ஒரு ஆசை, உங்களுடைய சமூகத்தில் நான் உண்மை முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, நீ இருப்பது போல நான் உண்மை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை. அப்படியே கண்களை மூடி இதயத்தின் ஆழத்திற்கு அப்பாவோட பேசுங்க. யாரையும் பார்க்காதீங்க, தயவுசெய்து யாரையும் பார்க்காது. ஒரு 10 நிமிஷம் ஆனந்தத்துக்கு போறோம். பரலோக அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது, விடுதலை நமக்குள்ள வரும் பொழுது, உலகத்திற்குரிய போராட்டங்களும், உலகத்திற்குரிய பலவீனங்களும், உலகத்திற்குரிய ஆவிக்குரியது அல்லாம உலகத்திற்குரிய ஊழியத்துக்குரிய சிற்றின்பத்துக்குரிய ஆசைகளும், பாவ நாட்டங்களும், தீய நாட்டங்களும் என்னை விட்டு வெளியேறும் பொழுது பரலோகத்திற்குரிய ஆசை எனக்குள்ள வரும். பரலோகத்திற்குரிய ஆசை எனக்குள்ள வரும். ஆவியானவர்கிட்ட கேட்போமா? அப்பா அப்பா அப்பா, நான் உண்மை பார்க்கணும் டேடி, உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும் ஐயா, நீ இருப்பது போல நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கணும் ஐயா. என்னுடைய வாழ்க்கை நிலையற்றது என்பதை உணர்ந்து அப்பா, என்னுடைய வாழ்க்கை காலையில மலர்ந்து மாலையில உரிந்து போகிற அப்பா, மாலையில உதிர்ந்து போகிற ஒரு மலருக்கு ஒப்பானது என்னுடைய வாழ்க்கை. நீர்மொழி போன்றது என்னுடைய வாழ்க்கை, ஒரு விரற்கடை போன்றது என்னுடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்து அப்பா, நான் உழைக்கிறது எல்லாம் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் என்பதை உணர்ந்து என்னுடைய ஏக்கம், என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு எல்லாம் பரலோகத்தை நோக்கி வண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே இந்த நாளிலிருந்து கேட்போமா? நீங்க மட்டும் போதும், உங்க பிரசன்னம் மட்டும் போதும் ஐயா. உங்க கிருபை அப்பா, உங்களுடைய மகிமை அப்பா, உங்களுடைய பார்வையில வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு போதும் ஐயா என்று சொல்லி அப்படியே கொண்டு போய்களா? திருமுகம் கண்டு நான்
எல்லா தடைகளையும் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை கொண்டு வருகிற பலவீனங்களை கொண்டு வருகிற அப்பா மீது கண்களை பதிய வைக்க முடியாதபடி, பரலோகத்திற்கு நேராகவும் கண்களை பதிய வைக்க முடியாதபடி, உடலோடு போராட்டம், உள்ளத்தோடு போராட்டம், ஆவியில போராட்டம் என்று சொல்லி போராடி 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 விலகத்து கிடக்கிற பிள்ளையே அப்பாவினருக்கு டேடி நீங்க போதும், உங்க சமூகம் போதும், உங்க பிரசன்னம் போதும், உங்க முகமாய் பார்க்கிறேன், நீர் இருப்பது போல உங்களை பார்க்கிறேன், உங்களுடைய சமூகத்துல பரலோக கூட்டத்தினரோடு உங்களை பார்க்கிறேன், அந்த பரிசுத்தம் அந்த கூட்டத்தோடு சேர்த்து கொள்கிற அந்த நாளுக்காக, அந்த தருணத்திற்காக, அப்பா அந்த நிமிடத்திற்காக என் இதயம் இயங்குகிறதே, என்னுடைய இதயம் இயங்குகிறதே என்று சொல்லி பாபாதா அந்தாரா பாபாதா சக்தி பாபாதா சக்தி பரலோகம் தான் என் பேச்சு, பரலோகத்தை நோக்கி நான் ஓடுறேன், பரலோகத்துல அவரை முகமுகமாய் தரிசிப்பதற்காக நான் ஓடுறேன். நீங்க மாத்திரம் எனக்கு போதும்பா, உங்க பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும்பா, நீர் இருப்பது போல நான் பார்க்கும்படி, நீர் இருப்பது போல நான் பார்க்கும்படி, நீர் இருப்பது போல நான் பார்க்கும்படி, உன்னை மகிமையில் நான் பிரவேசிக்கும்படி, பரலோக சேனையோடு நான் சேர்ந்து கொண்டேன். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஐயா நான் உம்மை ஆராதிக்கும்படி, அந்த பரலோக கூட்டத்தோடு நீ சேர்ந்து கொள்ளும்படி, மகிமையில் நான் உம்மை பிரவேசிக்கும்படி, ஒரு பரலோக அபிஷேகம், ஒவ்வொரு பரிசுத்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக கேளுங்க பிள்ளைகளே. யாரும் அமைதியா இருக்காதீங்க, எல்லாரும் வாஞ்சிட்டு கேளுங்க. எனக்குள்ள ஒரு வாஞ்சல், எனக்குள்ள ஒரு ஏக்கம், எனக்குள்ள ஒரு தாகம், பரலோகத்தை குறித்ததான ஒரு தாகம், பரிசுத்தத்தை குறித்ததான ஒரு ஏக்கம். உலகம் எல்லாம் மாயையா, உன் அன்பு வந்து எனக்கு போதுமையா என்று சொல்லி உன் அன்புல கலி கூறுகிறேன், உன்னுடைய பிரசன்னத்துல கலி கூறுகிறேன். ஒரு பரிசுத்த அபிஷேகம், ஒரு பரலோக அபிஷேகம், ஒரு விண்ணக அபிஷேகம், ஒரு விண்ணக நெருப்பு, பரிசுத்த நெருப்பு, பரலோக நெருப்பு இப்பொழுது என் பிள்ளைகள் மீது போடப்படும்படி மரஷரா மேரா ஓக பாபா 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 பரிகரந்தரா ஒரு அரி அரி அரியா ஒரு ஷபப பதரதிரிக வரஹதி கடரவா பரலோக கூட்டத்தோடு என் தாய் கட்டி வரியாதோடு எல்லா விதக சேனையோடு நான் உம்மை சேர்த்து ஆராதிக்கிற பாக்கியம் இந்த பூலோகத்தில் எனக்கு கிடைக்கும்படி அப்பா இயேசுவின் நாமம் என் நாமத்தை அபராதபடி துதி என்று வாடி என்னை விட்டு நீங்காதபடி, பரிசுத்தம் என்று வாடி என்னை விட்டு நீங்காதபடி, கவர சபா அந்த ரபபதி வரி அல்லரா உங்க பாபா கொத்தரதி வரி கரகடரகரபா நிரப்பிடுங்கப்பா, நிரப்பிடுங்கப்பா. வற்றாத ஜீவன் இருக்கு எங்கிருந்து புறப்பட்டுருக்கா எல்லா சாத்தானின் கோட்டைகள் பரிசுத்தத்திற்கு எதிராக, பரலோகத்திற்கு எதிராக எழுமி இருக்கிற எல்லா சத்துருவத்தின் கோட்டைகள், எரிகோ கோட்டைகள், அப்ப எல்லா சிறைகளின் நாடுகள் வேதனைப்படும்படி, வேதனைப்படும்படி, உடல் பரிசுத்தத்திற்கு எதிராக, உள்ள பரிசுத்தத்திற்கு எதிராக, ஆவிக்குரிய பரிசுத்தத்திற்கு எதிராக எழுமி இருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுடைய அந்தகாரங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஒரு ரத்தத்தினுடைய வல்லமையினால, வார்த்தையுடைய வல்லமையினால அப்பா சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி, பாதாளத்திற்கு அவனை தள்ளி, ஓ ராபாதி கரா சகாரி அந்த ராபோகத்தோட ரோபதிக பவிகர அந்த ரபர ஷபபா பாபா ஒருவர் மீது ஒரு பரலோக நெருப்பை வைக்கிற நேரி எபேசியர் 4:30 பிரகாரம் எங்கள் மீட்பு நாளுங்கள் எங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானே, ஓ பரலோகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைக்க, எங்கள் உள்ளங்களை தட்டி எழுப்புகிற, எங்கள் ஆவியை தட்டி எழுப்புகிற பரிசுத்த நெருப்பு, பரலோக நெருப்பு போடப்படும்படி, பரலோகம் திறக்கப்படும்படி, ஒரு அரி 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 ஷரா அந்த ரபபதி தரபர பர 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 ரிஷபப ஓரி பாபா 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 திரி 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 ஒரு அரி அரி ஓ ராகாரி அந்த ரா ஓ கபா பாபா
டேடி. பரலோகம் பரலோகம் எங்கள் மத்தியில பாலியம் இறங்குவதற்காக நன்றி. ஓ பாபா பாபா ரிஷபா எல்லாரும் கட்டவிட்டு விடப்படட்டும். எல்லாரும் கட்டவிட்டு விடப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டப்பட்டிருக்கிற நாவுகள், கட்டப்பட்டிருக்கிற உதடுகள், ஓ கட்டப்பட்டிருக்கிற ஓ எல்லா செவிட்டாரி முழுத்தாவி மந்தபுத்தி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரங்கள் நாமத்தினால சபித்து நிர்மலமாக்கப்பட்டு நித்திய நரகத்துக்கு தள்ளப்பட்டவதாக. ஓரி பாபா பாபா ஹத்தரா அந்திரி ஷபோ ஓகோ போபோதோ ரோதில ரபர ரபர ஷபா பாபா 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 பாபா. ஓ குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற, தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை காண முடியாதபடி, வார்த்தையில் ஆழத்துக்குள்ள கடந்து போக முடியாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுக்கு பிள்ளைகளின் மீது, அப்பா உமக்குரியவர்களின் மீது, ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளின் மீது அதிகாரம் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின் நாமத்தினால ரத்தத்துடைய வல்லமையினால, வார்த்தையின் வல்லமையினால சபித்து நிர்மலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறோம் ஐயா. நீ வா வா ரா அந்த ரா வசிந்தி ரிபோ போதோ ரோபோ தீகா வாரா அக்கா போதோ ரோதே ஷபா பாபா 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 ஓரி அடி 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 பொருளாதார வாழ்க்கையை தடை பண்ணுகிற, சமாதானத்தை குலைக்கிற, கணவன் மனைவிக்குடைய, பெற்றோர் பிள்ளைகளுக்குடைய உறவுகளை விரிசல்களை கொண்டு வருகிற அப்பா பொல்லாத பிசாசுவானவன் குடும்பங்களை குட்டி திருச்சபையாகி குடும்பங்களை வார்த்தையில கட்டி எழுப்ப முடியாதபடி, பரலோகத்தை நோக்கி கண்களை பதிய வைக்க முடியாதபடி, குடும்ப ஜபத்தை தடை பண்ணுகிற, ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசுகள், இருதயத்துல மறைந்து கிடக்கிற, ஒளிந்து கிடக்கிற பொறாமையின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள் ஐயா, இருதயத்துல மறைந்து கிடக்கிற, ஒளிந்து கிடக்கிற எல்லா தரப்பட்ட வைராக்கியத்தின் ஆவிகள், வரட்டு கௌரவத்தின் ஆவிகள், மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள், எல்லா பொய்யின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், எல்லா குருட்டாவிகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, பரிசுத்த ரத்தத்தினுடைய வல்லமையினால ஓ வேற இருக்கிற ராஜா, வேற இருக்கிற நடி நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறேன் ஐயா. எல்லா பொல்லாத பிசாசுகள், பிலிசுடைய கட்டுகள், ஏவல் கட்டுகள், ஓ குடும்பத்தின் வளர்ச்சி தடை பண்ணுகிற, பொருளாதாரத்தை தடை பண்ணுகிற, வியாதி கொண்டு வருகிற, சமாதானத்தை குலைக்கிற எல்லா தரப்பட்ட ஆவிக்குரிய உடலுக்குரிய எல்லா தடைகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, பரிசுத்த ரத்தத்தினுடைய வல்லமையினால, வார்த்தையின் வல்லமையினால சபித்து நிர்மலமாக்குறேன். யோவான் 14:12 வசனத்துடைய அபிஷேகம், என் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர் என்னை காட்டிலும் அதிகப்படியான அற்புதங்களை செய்வர் என்ற வார்த்தையின் அபிஷேகம், மத்தேயு 10:1 வசனத்துடைய அபிஷேகம், அப்பா உடைய அப்போஸ்தலரை உம்மிடம் வரவழைத்து தீய ஆவிகளை ஓட்டவும், நோய்களை குணமாக்கும் அதிகாரம் கொடுத்தீராச்சா. அந்த அதிகாரத்தினால நம்பிக்கை கொண்டவர்கள் பின்வரும் மறு அடையாளங்களை செய்வார்கள். மார்க்கு 16:17 வசனத்துடைய அபிஷேகம், அப்பா தீய ஆவிகளை ஓட்டுவார்கள், நோய்களை குணமாக்குவார்கள், புதிய மொழிகளை பேசுவார்கள், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு எந்த தீமையும் விளைவிக்காது. வியாதியஸ்தர் மீது கை வைத்து ஜெபிக்க அவர்கள் சுகத்தை பெற்றுவார்கள் என்ற வார்த்தையின் அபிஷேகம் இப்பொழுதே நிறைய வாங்கப்படுவதற்காக நன்றி டேடி. ஹரி ஷபா அந்த ராபோ போதி கவாடரா அப்பா ரோமர் 16:20 வசனத்தின் பிரகாரம் அமைதி தரும் ஆண்டவர் சாத்தானேகள் காலடிகளை நிர்மலமாக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடினால, அப்பா லூக்கா 10:19 வசனத்துடைய அபிஷேகத்தின் பிரகாரம் பாம்பின் மீது தேரின் மீது நடந்து செல்லக்கூடிய அதிகாரம், சாத்தானின் சகல வல்லமைகளை நிர்மலமாக்கக்கூடிய அதிகாரம், ஒன்றுமே தீங்கு விளைவிக்காதபடி அப்பா எங்களை சுற்றிலும் ரத்த கோட்டை, ஓ சக்கரையா 2:5 வசனத்தின் பிரகாரம் ஐயா ஒரு நெருப்பு வலையும் ஓ உடைய பிள்ளைகளை சுற்றிலும், உடைய பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பா இறங்குவதற்காக நன்றி ஐயா. அப்பா திருப்பாடல் 94:10 வசனத்தின் பிரகாரம் வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, தீங்கு எது உனக்கு நேராது என்ற வாக்கின் அபிஷேகம் உண்டாவதற்காக நன்றி ஐயா. ஓ இடைச்சட்டம் 28:7 வசனத்தின் பிரகாரம் உனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் திரும்பி போவார் என்ற வாக்கின் அபிஷேகம் உண்டாவதற்காக நன்றி நன்றி. ஓ நன்றி ஐயா. அப்பா இடைச்சட்டம் 28:12 வசனத்தின் பிரகாரம் நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், நீ தலையாக வேண்டி வாழாக மாட்டாய் என்ற வாக்கின் அபிஷேகம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாவதற்காக நன்றி ஐயா. அப்பா ஏசாயா 54:17 வசனத்தின் பிரகாரம் உனக்கு எதிராய் உருவாக்குற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும், உனக்கு எதிராக குற்றச்சாட்டு எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் என்ற வார்த்தையின் அபிஷேகம் பிள்ளைகளுக்கு உண்டாவதற்காக நன்றி ஐயா.
வெளிப்பட்டதற்காக, உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காக, உம்முடைய மகிமை வெளிப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளோடு நீ பேசுவதற்காக நன்றி ஐயா. அப்பா, மலை தேனால உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவு கொடுத்திருக்கிறீரே, கோதுமை அப்பங்களால உம்முடைய பிள்ளைகளை நீர் உணவூட்டிருக்கிறீரே. அப்பா, ஆத்துமங்களை தேய்த்திருக்கிறே, பலப்படுத்திருக்கிறே. வாழ்க்கையுடைய நிலையாமை நாங்கள் உணர்ந்து பரிசுத்தத்தை எங்கள் ஆடையாய் அணிந்து கொண்டு பரலோகத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கும்படி உடைய வார்த்தையில கட்டப்பட்டு அப்பா உடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருந்து உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை ஓடி நித்திய கிரீடத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படி பரலோக கானான் தேசத்துக்குள்ள நாங்கள் நுழைந்து முகமுகமாய் பார்க்கும்படி மகிமையில பிரவேசிக்கும்படி ஒரு வாஞ்சியுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் ஊற்றி இருப்பதற்காக நன்றி ஐயா. பெற்றுக் கொள்கிற நடி இந்த நாளுக்குரிய அபிஷேக ஆசீர்வாதம், விண்ணக மன்னக ஆசீர்வாதம், எபேசியர் 1:3 பிரகாரம் கிறிஸ்து வழியாக முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிற எல்லா வித ஆசீர்வாதத்தையும் அப்பா நாங்கள் பூரணமாய் பெற்றுக் கொள்கிறோம். துதியை எடுத்துக்கொள்ளுங்க, கனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, புகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. ஒரு மகளையும் தாழ்த்தி இரத்த கோட்டைகளும் அக்கினி கோட்டைகளும் வார்த்தையிலும் வல்லமையான கோட்டைகளும் மூடி முத்திரை எடுக்கிற பாதுகாப்பு உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களோடு கூட எங்களை வழி நடத்துங்க. கிறிஸ்துடைய அதிகாரம் அல்ல ஜீவன நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் சபம் நல்ல பிதா.